நம்மளாம் இருந்திருக்கு. இந்திரா காந்தியோட உங்களுக்கு பழக்கம் உண்டா? பார்த்தது கூட இல்லை. ஊர் ஒருத்தர் பார்த்தேன். எமர்ஜென்சி சமயத்தில் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஆனால் அது கேட்பாங்க முன்னால் என்ன பேசுவீங்கன்னு. எனக்கு சஞ்சய் காந்தியை பற்றி பேசணும்னு சொன்னேன். அவன் ஒரு ஆஃபீஸரை காணும். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அந்த ஏற்பாடு பண்ணதுன்னு தெரியல. இவ்வளோதான் எனக்கு தெரியும். எம்ஜிஆரை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? ஏன்னா நான் விரும்பினதில்லை. அவர் விரும்பினார் எனக்கு தெரியும். நான் விரும்பலை. பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டா சில விஷயங்களை நான் நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாது. நான் பழக விரும்பலை. வெறும் பழகினவங்க ரொம்ப நல்லவர் சொல்கிறாங்க. நல்லவராகவே இருக்கட்டும் விட்டணும். யாருக்கிட்டேயும் அட்மிரேஷனே இல்லையோ? அட்மிரேஷன் சில பேர்கிட்ட உண்டு. காமராஜர் நானாக தான் போய் பார்த்தேன். சங்கராச்சாரியாரை நானாக தான் போய் பார்த்தேன். காமராஜர் ரொம்ப இன்னசென்ட்னு சொல்கிறாங்க. நீங்கள் பழகினவர் எப்படி? தனக்கு தெரியாதுங்கிறத பற்றி அவர் ஒன்றும் பொருட்படுத்த அப்படின்னா யாருங்க அது எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்பார். இது என்ன இந்த யாதும் ஒரு யாரும் இந்த யார் எழுதின பாட்டு அப்படின்னாரு. அவர் கண்ணதாசன் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பார். இது பழைய பாட்டு, சங்கர் பாடு. கணியன் பூங்குன்றனார். இன்னோட சொல்லுங்கள். கணியன் பூங்குன்றனார் வராது நம்மக்கிட்ட சொல்கிறது அவ்வளவு. அதனால் அதை வச்சு அவர் ஒன்றும் நம்ம கணக்கு போட்ட முடியாது. அவங்க அதெல்லாம் தான் அவங்கள நம்மக்கிட்ட பிடிக்குது. அவங்களுக்கு நமக்கு பிடிக்குது அவங்கக்கிட்ட. கலாம் கிட்ட மாதிரி இங்கே டெல்லியில் இருக்கீங்களே, ஏதாவது கொஞ்சமாவது ஹிந்தி உருது ஏதாவது கற்றுக்கிட்டேன் சுட்டு போட்டாலும் வராது. அதில் ஏதோ ஒரு டெட்டர்மினேஷன் நம்ம கற்றுக்கப்படாதுன்னே இருக்கும் போல் இருக்கு. மாப்போசிக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு தெரியாதுங்கிறதுனாலேயே அதுக்கு நம்ம இங்கிலீஷ் பேசணும்னா அடிமைன்னு நினைப்பார் அவர். ஒரு மறைமலை அடிகள் ஜீவானந்தம் போய் கதவை தட்டிருக்காரு. யார் போஸ்ட் பண்ணான்னு கேட்டாராம். என்னையா தனித்தமிழ் பேசிக்கிட்டு திருப்பி சொல்லிட்டாரு. நம்ம முதலமைச்சரோட எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு? கலைஞரை நாங்கள் பொது இடத்துல சந்திச்சுக்கிட்ட பிறகு சிலது அப்படி வரும், தானே வரும். நாடா நட்பு சிலது உண்டு. அன்பு ஈனும் ஆக்கம் அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்பு. நாடாமல் வர்ற நட்பு தான் ரொம்ப உயர்ந்த நட்பு. அவர் நம்ம பார்ப்பாரா, அவர்கிட்ட ஒரு சிரிப்போமா, அவர் கை கொடுப்போமா, ஒரு குட் மார்னிங், அந்த மாதிரி நமக்கு யாருக்கும் இல்லை. அதுக்கு மேலே வர நட்பு தான் நட்பு. கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. புராண இதிகாசம்லாம் படிச்சிருக்கீங்க. ராமன் நல்லவனா கெட்டவனா? ராமன் நல்லவன்னு சொன்னதும் ராமன் கெட்டவன் சொல்கிறதும் ராமன் மேலே ராமன் ஒருத்தன் உண்டுன்னு நம்பிக்கிறது. அது கற்பனை, அது பொய்ன்னு இந்த அபிப்பிராயம்லாம் வேண்டாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா பொய்ங்கிறீங்க, வேண்டாட்டி போனால் வரலாறு உண்மை மாதிரி பேசுகிறீங்க. ராமரை பற்றி ஏதாவது பேசணுமா? இப்போ எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. வீரமணிக்கிட்ட போய் பேசுங்க. But I think about it. It is my business to enter into these quarrels. எவனோ நாமம் போட்டுட்டு எவனோ சொல்லிட்டானா, அது அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அவனை வேதாந்தி. Who is he? எதிரிகளை தேடிக்கொண்டு திரிகிறீர்கள். You are serving India. ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க? பயங்கரமாக கோவம் வருது உங்களுக்கு? ஃபெர்வர்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃபெர்வர் இங்கிலீஷில். அது கவிஞர்களுக்கே உரியது, கலைஞர்களுக்கே உரியது. ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது வாத்தியார்களுக்கு உரியது. அவங்க கோவிச்சுக்கிறாங்கன்னு நினச்சக்கூடாது. புத்தி இல்லாதவங்க அப்படி நினச்சிக்குவான்.
அதுக்குரிய உணர்ச்சியோடு சொல்கிறது. தொடையை பிளந்துயிர் மாய்ப்பு பீமன் சொல்கிறான்னு அர்த்தம். உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா எப்படி? ஒரு கலைஞருக்கு பெரிய லைசன்ஸ் அதுதானே. அவன் பாத்திரத்தை பேச வைத்து விடுவான். நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாடகம் ஆடும் கலைஞனடா, நம்மளாம் பாத்திரண்டா. என் பாத்திரத்தை நான் நடிக்கிறேன். என்னென்னமோ பேசுகிறாங்களே இவங்க. என்னை உறுத்துறது என்ன தெரியுமா? ராமன்ல இந்த புருஷோத்தமன் அந்த காரியம் செஞ்சிருக்கலாமா? எந்த காரியம்? சூர்பனை மிளகை அறுத்து அனுப்பிச்சிருக்கலாமா? ராமன் செய்யலாமா? வாலி வதையெல்லாம் எனக்கு புரியுது. அது பற்றிலாம் பந்தாடுறதுக்கு நான் தயாராக இல்லை. என்ன அறுக்கிறது? ஸ்ரீமான் கிருஷ்ணன் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். அவன் பாய்ச்சி குடிச்சே கொண்டுட்டான் எதிரியே. இந்திய ருஷிய இலக்கிய நண்பர்கள் அது வந்து தமிழ்நாடு அளவில் அந்தந்த ஊரில் செஞ்சுக்குவோம். அப்புறம் பார்த்து தமிழ், சம்ஸ்கிருதம், ரஷ்யன் இல்லை இன்ட்ரெஸ்ட் உடையவங்க இதில் வரலாம். இதுக்கும் கம்யூனிஸ்ட் பற்றி சம்மந்தமே கிடையாது. இல்லை அங்கேயும் இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிடையாது. நல்ல வேலை இங்கேயும் கிடையாது. இளையராஜாவை நம்ம ஏன் மதிக்கிறோம்னா பிப்பி பண்ணிட்டு கோணப்பசங்களாக வச்சிருந்ததை கொண்டு போய் ஆடுங்கடான்னு எல்லாம் போட்டான். நம்ம பக்கத்துக்கு எல்லாவற்றையும் மக்களுக்கு கொண்டு போகிறவனே பொது உடைமைவாதி. ஆமாம், இவன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையே கொண்டு கட்சி ஆதரிச்சு போட்டானா இவனை விட தனி உடைமையாக விட்டான். என்றால் எத்தனை மொழிகள், எத்தனை இனங்கள், எத்தனை மதங்கள், அவ்வளவு பிரிவினைகள், அவ்வளவு பேதங்கள். பிள்ளைன்னா 1000 புள்ள, செட்டின்னா 1000 செட்டி, அப்புறம் தேவைன்னா அதுல 1000 தேவை. ஆகவே இந்தியாவின் அழகு இது, இந்தியாவின் வரம் இது, இந்திய நாகரிகம் இது. ஜாதிய அமைப்பு முறையை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளாமல் அதை தவறாக பிரயோகித்து விட்டு அதை ஒழித்து விடுவோம் என்று சொன்னால் எப்படி? அதை ஆரோக்கியமாக பயன்படுத்தலாம். நம் அனைவரையும் உங்கள் ஜாதியில் இருக்கிற உத்தமர்களை தேர்ந்தெடுங்கள் இல்லையா? அது இல்லாமல் ஒரு ஜாதி இருக்குமோ? ஜாதி எக்காலத்திலும் பேணப்படுவது எதனால்? அதனுடைய சிறப்பு என்ன? அதனுடைய ஆரோக்கியத்தரமான அம்சங்கள் என்ன? அன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்றுபடுகிற பொழுது நான் தனி என்று பேசக்கூடாது. ஏனென்றால் நம் ஒற்றுமைக்கு அன்றைக்கு வேட்டு வைக்கப்பட்டது. ஒன்றாயிருந்து போராடினோம். இப்படி ஒரு ஒற்றுமையை உலகம் கண்டதில்லை. இதை நினைவூட்டி மறுபடியும் பேதம் வளர்க்க நான் இதை பேசுவதாக தயவு செய்து எண்ணாதீர்கள். ஜாதி உண்டா இல்லையா? ஜாதி இருக்கு. உங்களுக்கும் இருக்கு? ஆமாம், எனக்கும் இருக்கு. சில பேர் எனக்கு நம்பிக்கை இல்லை என்கிறார்கள். அந்த கேள்வியை நம்ம கேட்கல, உண்டா இல்லையான்னு தான் கேட்டோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்கல. ஜாதின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதை நீங்கள் நம்புறது வேற விஷயம். உங்களை நம்புவது என்றால் என்ன பொருள்? உங்கள் ஜாதியை நம்புதல்.
உங்கள் தாயை நம்புதல், உங்கள் தந்தையை நம்புதல், உங்கள் முன்னோர்களை நம்புதல், எல்லாவற்றுக்கும் முன்னோரான கடவுளை நம்புதல். அதான் முன்னறி தெய்வம்னு சொன்னாங்க இவங்க 2 பேரும். முதல்ல தெரிய கடவுள் இது. கோயில் பிரகாரத்துக்கு நுழையிறதுக்கு முன்னால் உள்ள மூல விக்கிறது தான் கடவுள் இருக்கிறாரு. அப்போ இந்த கோயில் அமைப்பே ஒரு கடவுள் இல்லை, பல கடவுள். இதெல்லாம் ஒன்று தான். ஒன்று என்று புரிந்து கொள்வது ஆன்மீகம். இது பலவாக இருக்கிறது புரியறதோ காட்டுறதோ லௌகிகம். லௌகீகத்தில் தோல்வி அடைஞ்ச மனிதன் உங்களை சொல்லலாமா? லௌகீக தோல்வி ஆன்மீக தோல்வி ஆகாது. லௌகீகத்திலேயே கரைந்து போகாமல் இருத்தல் ஆன்மீகம். அதற்கு மேலே என்னமோ இருக்கு. மனுஷனாக இருக்கிறதுக்கு மற்ற உயிர்களாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் உயிர் தான். நாய், கழுதை, குதிரை, சிங்கம், கரடி, புலி, நத்தை, எறும்பு, பூ, தாவரம் எல்லாம் உயிர் தான். இந்த உணர்ச்சியே, இந்த அறிவே கிடையாது அதுகளுக்கெல்லாம். அதுக்கு அது என்னன்னு நான் தான் சொல்லணும். இந்த தன் உணர்வு தான் மனுஷனை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது. அதற்குத்தான் ஆத்மா என்று சொல்லுகிறேன். இவையெல்லாம் ஜீவன், நீ ஜீவாத்மா. அதனால தான் மனுஷன். ஆத்மாங்கிறது கடவுள் சம்பந்தப்பட்டது அல்ல. அது முழுக்க 100% மனிதன் சம்பந்தப்பட்டது. கடவுள் வேறு, மனிதன் வேறாக தோன்றுவது லௌகீகம். நானே கடவுள் என்று உணர்வது ஆன்மீகம். சின்னப்பா இருக்கும். மானமெல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வான்னு சமாதம். போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா. வணிகர் குல மரபினர்க்கே வசை தரையே பிறந்தேனோ. போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா. குளோபலைசேஷனை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? குளோபலைசேஷனுக்கு எனக்கு எப்போவுமே தேவை. In every sense. We live on the globe. We not be globalized. We nationalize. Globalization. ஒரு உலகம் இந்த தத்துவத்துக்கு நெருங்கி வருகிறது. அது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ நஷ்டங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்கும். தட் இஸ் அ ப்ராசஸ். நீங்கள் அதனுடைய பாசிட்டிவ் சைடை சொல்கிறீங்க. இப்போ நம்முடைய கல்ச்சுரல் ரூட்ஸை பாசிட்டிவ் சைடை மட்டுமே பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பயனாளி. என்னுடைய ரோல் என்னன்னு ஒன்று இருக்குது. ஐம் நாட் ஏ ரூலர், ஐம் நாட் ஏ சயின்டிஸ்ட்.